சீமான் என்கிற சில்லறை பெயர் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். நாம் தமிழர் இயக்கம் என்று தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பெயர். மேதகு தலைவர் தம்பி பிரபாகரனை நஞ்சிருக்கும் தூப்புகளை நடுக்களித்தில் தொங்கவிட்டு வெஞ்சவரித்திருக்கிற வேங்கைகளை நாயகன் மேதகு பிரபாகரனோடு உட்கார்ந்து சாப்பிட்டேன் என்று பொய் சொல்லி உலகெங்கும் ஆளக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பல்லாயிரம் கோடியை தேடிக்கொண்டவர், எங்கள் தந்தை பெரியாரை அவமதித்தவன், ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவை கேவலமாக பேசியவன், திராவிடத்தை படிக்கிறேன் என்கிற பெயரால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவன், அந்த சீமான் என்கிற சில்லறை பெயர் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். இன்றைக்கு திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர்கொண்டு போகிறார், வெட்கமில்லாமல் சிரித்துக் கொண்டு வாங்குகிறான். இப்படி கூலி கைக்கூலியாக இருப்பதில் சுகம் காணுகிற அந்த நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்து விழுப்புரத்தில் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. இப்பொழுதே அந்த கட்சியை நாங்கள் பாடையில் வைத்திருக்கிறோம். எங்கள் தலைவர் நடுநாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரவில்லை, கடலூருக்கு பிரச்சாரத்துக்கு வரவில்லை. ஒரு புதிதாக ஒரு பொது தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். பிறைவில கண்ட திமுகவை வீழ்த்துவதற்கு திட்டமிடுகிறோம் என்று உட்கார்ந்த இடத்திலிருந்து விடிய விடிய சிந்தித்து வீக வகித்து நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு அமோக ஆதரவை தந்தார்கள். எங்களுக்கு இந்த மேஜிக் நம்பர் 118 எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாஞ்சில் சம்பத் கண்ணீர் சிந்தினேன், கதறி அழுதேன், நாடெல்லாம் சுற்றி வந்து நான் பேசினேன். என் பெருமைக்குரியவர்களே, காணப்பறவையின் கலகலை என்னும் ஓசையை விட, மதகை உடைத்துக் கொண்டு வருகிற தண்ணீரின் ஓசையை விட, யானையின் பிளிரல் ஓசையை விட, சிங்கத்தின் கர்ஜனை ஓசையை விட, புலியின் உருமல் ஓசையை விட, தயிர் கடைகிற பொழுது என் தாய்மார் தயிர் கடைகிற பொழுது வருகிற மத்து ஓசையை விட, ஆலயமணியின் ஓசையை விட, அதிகாலை துயிலெழுப்புகின்ற திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதத்தின் ஓசையை விட, ஆலயமணியின் ஓசையை விட, ஆழக்கடலின் ஓசையை விட உன்னதமான ஓசை விசிலின் ஓசை. இதற்கு வாக்களியுங்கள் என்று நாடு முழுக்க சுற்றி கேட்டேன். பண்டிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாக்கி கொடாதேயுங்கள், ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்வெட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள், செருப்புக்கு தோல் வேண்டி செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள், வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள், கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள், கனியிருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். காயம்பட்ட தமிழகத்திற்கு மருந்தாகவும் விருந்தாகவும் இருக்கிற எங்கள் தலைவர் விஜயை புறக்கணித்துவிட்டு புறம்போக்குகளுக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று நாடெல்லாம் சுற்றி நாஞ்சில் சம்பத்து நான் கேட்டேன். ஆட்சி அமைப்பதற்கான மேஜிக் நம்பர் 118 எங்களுக்கு கிடைக்கவில்லை, 107 தான் கிடைத்தது. இந்த ஆட்சி அமையக்கூடாது என்பதிலே அப்போதும் திமுக அக்கறையாக இருந்தது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்க நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்று 75 ஆண்டு காலம் பவளவிழா காணுகிற கட்சியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின், ஒரு 60 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலின், தாவேக்கு ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் இடத்தில் இவர் பிச்சை கேட்டார். அவ்வளவு வன்மம் ஸ்டாலின் இடத்தினுடைய நெஞ்சத்தில் இருந்தது. எங்கள் தலைவர், எங்கள் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் அவர்களை
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் தலைவரிடத்திலே பேச சொன்னார். ஆதவ அர்ஜுனா பேசினார். மதசார்பற்ற அணியில் இருக்கிற எல்லா தலைவர்களோடும் நாங்கள் பறந்து பறந்து பேசி ஒரு மதசார்பற்ற அணிதான் தமிழ்நாட்டை ஆள முடியும். ஒரு பாசிசம் காலூன்ற அனுமதிக்க முடியாது. எப்படியாவது ஒரு கவர்னர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி கொல்லைப்புறமடியாக நடக்க வேண்டும் என்று நினைத்தவருடைய கனவை தவிடு பொடியாக்கி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் 121 பேர் ஆதரவோடு நாங்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம்.